फ्रेम பாருங்க ஜி, फ्रेम பாருங்க ஜி. சும்மா அதிரதுல ஒரு 910 நாட்களுக்கு மேல உங்க மண்ணுக்காக போராடிட்டு இருக்கீங்க. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. உங்க எல்லாரும் கூட நான் நிப்பேன், தொடர்ந்து நிப்பேன் சொல்லணும்னு தோணுச்சு. ராஜா அழக்கூடாது, நீ அழுற, நீ தாதாடா டான் கேங் லீடர். உங்கள மாதிரி விவசாயிகளோட காலடி மண்ணை தொட்டு கும்பிட்டுதான். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. சாம்பார் ஆப் எனக்கு. என்னோட கள அரசியல் பயணம் உங்களோட ஆசீர்வாதத்தோட இங்கிருந்து தான் தொடங்குது. இதுதான் ஆரம்பம். ஆரம்பிக்கலாங்களா? அத இங்க உங்க முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா வலியுறுத்துறேன். இந்த பிரச்சனையில நான் உங்களோட உறுதியா நிப்பேன். அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன கூட்டம், என்ன கூட்டம்டா. உண்மையிலே இந்த மனுஷன் பெரிய ஆளியா. 90% ஆஃப் விவசாய நிலங்கள், 90% ஆஃப் நீர்நிலைகளை அழிச்சு இங்க இந்த பரந்தூர் விமான நிலையத்தை கொண்டு வரணும்னு எடுக்கிற அந்த முடிவை எந்த அரசா இருந்தாலும் அது மக்கள் விரோத அரசா தான் இருக்க முடியும். அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே கிரியாளா. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிற ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒன்னே எச்சரிச்சுக்கிறேன். என் கட்சி தொண்டரின் காலிலே இருக்க சுண்டு வரலிலே ஒரு குண்டுமணி அளவு ரத்தம் வந்தாலும் சரி, எதிர்கட்சிக்காரன் தலை தோரணம் கட்டி தொங்கவிடும் என்பதை எச்சரித்துக் கொள்கிறேன். நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். ஏன்னா இந்த விமான நிலையத்தையும் தாண்டி இந்த திட்டத்தில் அவங்களுக்கு ஏதோ ஒரு லாபம் இருக்குது. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நம்மளுடைய ஆட்சியாளர்களுக்கு ஒரு சில கேள்விகள். நீங்க எதிர்கட்சியா இருக்கும் போது 8 வழிச்சாலையை எதிர்த்தீங்க, அந்த காட்டுப்பள்ளி துறைமுகத்தை எடுத்தீங்க. அதே தானே இங்கேயும், அதே நிலைப்பாடு தானே இங்கேயும் எடுக்கணும். நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இது எனக்கு புரியலையே. ஒண்ணும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். சார், உங்க நாடகத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. உங்களோட வசதிக்காக அவங்களோட நிக்கிறதும் அவங்களோட நிக்காம இருக்கிறதும், நாடகம் ஆடுறதும் நாடகம் ஆடாம இருக்கிறதும், நம்புற மாதிரியே நாடகம் ஆடுறதுல தான் நீங்க கில்லாடிங்களாச்சு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஊருக்குள்ள, ஏகனாபுரம் ஊருக்குள்ள வந்து அந்த திடல்ல தான் உங்க எல்லாரையும் மீட் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா எனக்கு பர்மிஷன் கிடைக்கல. நான் ஏன் ஊருக்குள்ள வரணும்னு தடையின்னு எனக்கு தெரியல. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் ஒம்பளுக்கிற மாதிரி தான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு 5 போலீஸும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கி அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் வரணும் சமாளிச்சுறேன் சார். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். காலம் போன கடைசி நல்லது நடக்குன்னு உங்களுக்கு பால் கோவெல்லாம் கொண்டு வந்து தம்பி, உங்க வாழ்க்கை இப்படி பாலா போச்சு தம்பி, பாலா போச்சு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.